இந்த பணம் யாருடையது அப்படின்றப்போ இந்த பிடிபட்ட நபர்கள் யார், அவங்க எங்க இருந்தாங்க, அவங்க யாருடைய தொடர்புடையவங்க அப்படின்றப்போ வரக்கூடிய செய்திகள்லாம் இது நயினா நாகேந்திரனுக்காக கொண்டு செல்லப்பட்ட பணம்னு ஒரே குரல்ல சொல்றாங்க இல்லையா எதிர்கட்சிகள். அப்ப அதுக்கு பதில் என்ன? வணக்கம் சார்ஜி. அதாவது தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய குற்றச்சாட்டு என்பது ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் சில அரசியல் கட்சிகள் பாத்தீங்கன்னு சொன்னா, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க சொல்வது வந்து பாத்தீங்கன்னா, ஏற்கனவே பிடிஆர் பழனிவேல்ராஜ் சொல்லியிருந்தார், கிட்டத்தட்ட 30,000 கோடி 3 மாசத்துல இவங்களுடைய தலைமை, குறிப்பாக இந்த முதல்வர் குடும்பம் வந்து அது என்னுடைய ஆடியோ இல்ல அப்படின்னு அவர் மறுத்துட்டார். அது அவர் மறுக்கலாம், டிபார்ட்மெண்ட் போலியா நீ போய் அவருடைய ஆடியோ இல்லைன்னு சொல்லி மறுத்திருக்கிறாரா? கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, அப்புறம் ஏன் அவரை தகுதி விதிக்க, அவரையே அவரு பதவி இறக்க செஞ்சீங்க, அவரையா இருக்கிறீங்க, அதனால வேண்டாம், உண்மையுமே தெரியும். அது போன்ற திமுக நாங்கள் சொல்றோம் ஊழல் செய்த பணத்தை வைத்துக் கொண்டு இன்றைக்கு மக்களுக்கு பரிசாகவும் பொருளாகவும் பணமாக கொடுத்து இந்த தேர்தலை சந்திக்கிறது என்று தொடர்ந்து எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி இந்த மாநிலத்தில் குற்றச்சாட்டு வைக்கிறார். ஆக இப்படி மக்களுக்கே தெரியும் இது யாரு கொடுக்குற பணம், எப்படி கொடுக்குறாங்க. பாபர் மக்கள் எல்லாம் ஏமாற்ற முடியாது, அதெல்லாம் தெரியுது. சம்பாதிச்ச கொடுக்குறாங்க அப்படின்னு மக்கள்கிட்ட அப்படி இருக்கிற பிரச்சாரம். இப்படி இந்த பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சி தீவிரப்படுத்து தலைவர் சொல்லிட்டார். பணம் கோயம்புத்தூர்ல இருந்து நான் ஆரம்பித்தேன், நிச்சயமாக ஊழல் பணம் ஒரு பைசா இல்லாம நான் தேர்தல் செஞ்சு பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் சொல்லியிருக்காங்க. எதனால சொல்றாங்கன்னா, இந்த பிரச்சாரத்தை நீங்க தீவிரமா எடுத்ததுனால எங்கள் மீது, அதாவது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து நரசிம்மராவ் காலத்துல அபால ஊழல் அர்ஷத் மெத்தா போட்ட மிகப்பெரிய ஊழலை வந்து வெளிக்கொண்டு வந்தது பாரதிய ஜனதா கட்சி. அன்றைக்கு எதிர்கட்சி தலைவரான அத்வானி அவர்கள். அப்ப நரசிம்மராவ் பார்த்தார், அது வந்து அந்த அபால ஊழல் பாஜக மிகப்பெரிய லெவலில் மக்கள்கிட்ட கொண்டு போனது, மக்களுக்கு காங்கிரஸ் மிகப்பெரிய அவப்பெறை ஏற்படுத்தியது. அதுல இருந்து திசை திருப்பின உடனடியாக அதை பார்த்தாங்க காங்கிரஸ் கட்சி, இது எப்படி திசை திருப்புன்னு. அத்வானி அவர்களுக்கும் இந்த ஹவாலா ஊழல் தொடர்பு குற்றச்சாட்டை வச்சார். அது என்ன காரணம் குற்றச்சாட்டை வச்சா? உடனே அத்வானி அவர்கள் சொன்னார், நாங்கள் விசாரணையை கொந்தளித்தார். அத்வானி அவர்கள் பாஜக தொடர்பு கொந்தளிச்சார். அதாவது உடனடியாக அத்வானி அவர்கள் சொன்னார், இது மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயமா இருக்கின்றது, ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. நான் வந்து நீங்க உடனடியாக நீதிமன்றம் அமைக்க வேண்டும், நான் விசாரணை எதிர்கொள்ள தயார், ஆனால் விரைந்து நீதிமன்றம் இந்த விசாரணை மேற்கொண்டு நியாயம் வழங்க வந்து கேட்டார். அது வரல பாராளுமன்றத்துக்குள்ளே உள்ள வர மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தார். எதுக்கு சொல்லணும்னா, அதன் பிறகு அவர் நிரபராதிட்டு வந்து விட்டது, இது அது இதாயிடுச்சு. ஆனால் அப்ப என்ன ஹவாலா ஊழலை நீர்த்து போய் செய்வதற்காக காங்கிரஸ் செய்த தந்திரத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இது போன்ற ஒரு தந்திரத்தை எடுத்திருக்கின்றது. அப்படியே வச்சுக்கோங்க, ஆளுங்கட்சி திமுகவே கொடுத்து விட்டுச்சுன்னு வைங்க. அது ஏன் சார் நயினா நாகேந்திரனுடைய ஹோட்டல்ல வேலை பார்க்கறவங்க மேனேஜர் உள்ளிட்டவங்கள எடுத்துட்டு போகணும்? அது எப்படி சார் இவங்க வந்தாங்க? இதெல்லாம் இன்றைக்கு தமிழக அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது காவல்துறை. இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் வேண்டாம் இருக்கலாமே தவிர தமிழக அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறது தேர்தல் காவல்துறை. அதனால இது காவல்துறையுடைய குற்றச்சாட்டு. அதாவது காவல்துறையுடைய குற்றச்சாட்டுனால எல்லாமே நாங்க வந்து ஏற்பட அவருக்கு கிடையாது. அவர் தெளிவாக மறுத்து விட்டார், அவருக்கு சம்பந்தம் இல்லை. நீங்க என்ன பண்றீங்க? பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய பாரதிய ஜனதா கட்சி தலைமையில மிகப்பெரிய கூட்டணி உருவாக்கி, குறிப்பா நயினா நாகேந்திரன் அவர்கள் மக்களிடத்தில் செல்வாக்கு பெற்றுவார், அவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட நிலைமையில் இருக்குது. இதனால தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் குறிப்பாக நயினா நாகேந்திரன் வெற்றி பெற்றால் தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று திமுக உள்ளிட்ட கட்சிகள் செய்யக்கூடிய திரு விக்கிட்ட கொண்டு போக வேண்டியது திமுகவுடைய திசை திருப்பும் வேலை. இப்ப காவல்துறை சொல்றதை நம்புறோம். காவல்துறை யாரு? மாநில அரசு. மாநில அரசு திமுக தான் இப்படி இந்த நபர்கள்லாம் இவருடைய உறவினர்கள் தெரிஞ்சவங்க அப்படின்னு கதையை பரப்புறாங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறேன். இல்லை, இப்போ அண்ணன் வரதராஜன் அவர்களை வந்து சொல்றதை பார்த்தா எனக்கு சிரிப்பாக தான் இருக்கு. அண்ணன் அவர்கள் எனக்கு நீண்ட நாள் பழக்கத்தில் உள்ளவர். அண்ணனே இந்த இவ்வளவு ஒரு அரசியலில் முதிர்ச்சி பெற்றவரே வந்து ஒரு தேர்தல் அறிவித்து விட்டால் தேர்தல் ஆணையத்தின் கண்ட்ரோல்ல மாநில காவல்துறை அப்படிங்கிறது கட்டுப்பாட்டு வந்துடும். அதுவே அண்ணனுக்கு இன்னும் தெரியாம இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா ஒருவேளை மறந்துட்டார் போலக்கு. ஏன்னா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து தேர்தல் ஆணையத்தின் கண்ட்ரோல்ல தான் மாநில காவல்துறை வந்து செயல்படும். இப்ப விசாரணை அப்படிங்கிறதுல பார்க்கணும்னா 10 லட்சம் ரூபாய் மதிப்புக்கு மேல பணம் பிடிபட்டாலே வருமான வரித்துறை தான் அந்த வழக்கை விசாரிக்கணும். இதே அந்த இடத்துல யாராவது ஒரு திமுக நபரின் பெயரை சொல்லியிருந்தா
இரவோடு இரவா வருமானத்துறை செவ்வரேறி குதிச்சிருக்கும், அங்க எல்லா சேனலும் போய் நின்று இருக்கும், ஒரு பதட்டத்தை உருவாக்கி இருக்கோம், எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனா பிடிபட்டது யாரு அப்படின்னா நயினார் நாகேந்திரன் ஹோட்டலில் வேலை பார்த்த 3 நபர். அதுல ஒரு நபர் பேர் பெருமாள், அவர் நயினார் நாகேந்திரனோட உறவினர். இன்னொன்னு அந்த 3 பேர்ல 2 பேருக்கு பாஜக உறுப்பினர் அட்டை இருக்கு. அதையும் எடுத்து 2 பேரோட உறுப்பினர் அட்டையும் எடுத்து போட்டாங்க. அவங்க பாஜக காரங்களே இல்லைன்னு அண்ணன் வரதராஜன் சொல்லுவாரான்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு நயினார் நாகேந்திரன் வந்து ஏன் பணம் இல்லைங்கிறாரு. அவன் ட்ரெயின் ஏறினது எங்க? திருநெல்வேலிக்கு தான் ட்ரெயின் ஏறி இருக்கான். திருநெல்வேலி நெல்லையில் போட்டிடுறது யாரு? நயினார் நாகேந்திரன். ரைட்டு. திமுகவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத இவர் வந்து திமுக தான் சொல்லிடுச்சு அப்படிங்கிறாரு. இன்னைக்கு பாஜக ஒரு அச்ச உணர்வோடு இந்த தேர்தலை தமிழ்நாட்டில் அணுகிறது. தமிழ்நாட்டுக்கு பெரும் பேரிடர்கள் வந்த போதெல்லாம் வராத மோடி, தமிழ்நாட்டுக்கு கேட்ட இழப்பீட்டு தொகையெல்லாம் தராத மோடி இப்போ வாண்டடா இவ்வளவு தூரம் வர்றதுக்கு காரணம் அது மட்டும் இல்லை. இப்போ சிட்டிங் எம்எல்ஏ வாக்கில் இருக்கிறவங்கள, அதே போல ஆளுநர்களாக இருக்கிறவங்கள எல்லாம் தேர்தலில் நிறுத்த வேண்டிய கட்டாயம். நீங்க பாண்டிச்சேரியில் நமச்சிவாயம் அமைச்சர், சிட்டிங் எம்எல்ஏ, அவர் இன்னைக்கு எம்பி எலெக்ஷன்ல வந்து நிற்கிறார். நயினார் நாகேந்திரன் சிட்டிங் எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன்ல வந்து நிற்கிறார். எல் முருகன் துணை அமைச்சர், இணையமைச்சர், அவர் வந்து நிற்கிறார். அப்ப ஏன் இந்த பதட்டம்? இவங்களெல்லாம் இறக்கியாவது அட்லீஸ்ட் டெபாசிட் வாங்கி மானத்தை காவந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இறக்கி விட்டுருக்காங்க. அது மட்டும் பத்தாது, பணத்தையும் இறக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து ஒரு தொகுதிக்கு 300 கோடின்னு வைத்து 9 தொகுதியை கணக்கு வைத்து பாஜக ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 300 கோடி என்று கணக்கு வைத்து 9 தொகுதிகளில் இந்த நான் குறிப்பிட்ட முக்கிய வேட்பாளர்களுக்காக இவங்க வந்து இந்த திட்டமிட்டு இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. இப்ப சாதாரண 3 பேருக்கு 4 கோடி, நீங்க 300 கோடின்றீங்க, அப்ப பிடிபட்டது 4 கோடி. இந்த எலெக்ஷன்ல இது அதிகம். சாதாரணமா சொல்றேன், கோடி எங்க இருக்கு? 4 கோடி எங்க சார்? சார் 3 பேர் 4 கோடி எடுத்துட்டு போயிட்டான் சார். சரி, அவங்க 300 கோடி 40 பேர் எடுத்து போனா 300 கோடி முடிஞ்சு போச்சு. 4 பேர் எடுத்துட்டு போயிட்டா 4 கோடி அசால்ட்டா. நீங்க அது ஒரு ட்ரெயின்ல பொதுமக்கள் பயன்படுத்துற இடத்துல வாகனம், நான் இப்போ வந்த கார்ல வர வழியிலெல்லாம் போலீஸார் வந்து நிப்பாட்டி வாகனங்களை சோதனை போடுறாங்க. ஆனா பேருந்துல மக்கள் சென்றுட்டு இருக்காங்க. இன்னைக்கு ரயில்வே ட்ரெயின்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அவன். அப்ப இதெல்லாம் வந்து நீங்க வந்து பார்க்கணும்ல, பறக்கும் படை கட்டுப்பாட்டுல எது இருக்கு அப்படின்னா இந்த இடத்தையும் நீங்க வந்து விசாரிக்கணும்ல. கொண்டு போன 2 பேர் பாஜக உறுப்பினர் அட்டையை வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த கார்டோட ஜெராக்ஸ் எல்லாம் காட்டுறாங்க சார். அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? தங்க வரதராஜன் அதாவது சகோதரர் சொல்றாரு சார், விக்கி வந்து அவங்க உறுப்பினர் வச்சிருக்காங்க, அதெல்லாம் அதுவும் போலீஸ் குற்றச்சாட்டு தான். நான் என்ன கேட்கிறேன், தேர்தலுக்கு நீங்க ஒண்ணு சொன்னீங்க 300 கோடின்னு சார், மறந்துட்டு திமுக வந்து சொல்லி பாஜகன்னு மறந்துட்டு சொல்றீங்க. அதை மறந்துட வேணாம். அதனால அதே இன்னொரு சொன்னீங்க, அண்ணனுக்கு வந்து தேர்தல் நிச்சயமாக தெரியும். அதாவது நிச்சயமாக தேர்தல் அறிவித்து விட்டால் நிச்சயமாக காவல்துறை என்பது தேர்தல் நடக்கிறதா இல்ல. இன்னைக்கு பல அதிகாரிகளை மிரட்டிருக்கீங்க, நீங்க பல அதிகாரிகளை, பல ரிட்டர்னிங் ஆபீசர் எல்லாமே நீங்க மிரட்டிருக்கீங்க. இன்னமும் சொல்றேன். அதனால நீங்க யாரெல்லாம் தேர்தலில் எங்களுக்கு ஒத்துழைப்பு தருவீங்களோ ஒரே ஒரு நிமிஷம் குறுக்கிடுறதுக்கு யாரு இப்ப வந்து ரீசெண்டா மிரட்டுனாங்கன்னு பாருங்க. திருப்பூர் போட்டியிடுற முருகானந்தம் பாஜகவின் சார்பில் போட்டியிடுற வேட்பாளர் பறக்கும் படையினர் வழி மதிச்சு நிப்பாட்டுறாங்க. அப்ப என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை வந்து ஸ்டேஷனுக்கு கோர்ட்டுக்கு அலைய விட்டுருவேன், வாழ்நாள் முழுக்க அலைய விட்டுருன்னு சொல்லி மிரட்டுறது யாரு? செய்தியாளர் அண்ணாமலை. இன்னொன்னு, நேற்று அண்ணாமலை அவர்களை செய்தியாளர்கள் பின்தொடர்ந்து வரும்போது வண்டியை விட்டு இறங்கி வந்து ஏன் என்ன பின்தொடர்றீங்கன்னு மிரட்டுறது அண்ணாமலை. ஏன் பாஜக மட்டும் இந்த பதட்டம்? சரி, ஓகே, அதாவது இல்ல சகோதரர் நான் சொல்றேன், எனக்கு விக்கி நீங்க நான் இதுல இருந்து பேசுறேன், நான் நீங்க பேசுறப்ப குறுக்கிட்டா இதா இருக்கு. என்னோட கருத்தை நிறைவு செய்த பிறகு இது பண்ணுங்க, நான் சொல்லிடுறேன். நீங்க அத ஒரு விஷயம் சார், எங்களுக்கு வந்து சார் நான் குறுக்கிட வேணாம், நான் முடிச்ச பிறகு நீங்க நிறுத்தி பண்றதுதான் சரியா இருக்கும். நான் குறுக்கிட எப்பவுமே மாட்டேன். நான் என்ன கேட்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க, நரேந்திர மோடி வந்து எப்பொழுதெல்லாம் வந்து தமிழகத்துக்கு வந்தாரோ அவங்க பாஜக பதட்டம். சார் பதட்டம் நரேந்திர மோடி வரதை பத்தி கவலைப்படுறீங்க, நீங்க கவலைப்படுறீங்க. நாங்க அப்படி நீங்க கவலைப்படாதீங்க சார், உங்களுக்கு தான் பதட்டம். நரேந்திர மோடி வருகை என்பது பதட்டம் காரணம் தான் உங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.